வணக்கம். நான் பிறந்த வீடு ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் புகுந்த வீடு ஏவிஎம் தான். எத்தனை படங்கள் இங்கே நடிச்சிருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சம்பந்தின்னு நான் சொன்னோன்னா சரவணன் சார் தான், குமரன் சார் தான், பாலு சார் தான், இந்த பிரதர்ஸ் தான். அதில் சரவணன்கிறவர் எனக்கு ரொம்ப 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 நெருக்கம். இங்கே வரும்போது எத்தனை ஞாபகங்கள் அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் சினிமாவில் போகிற மாதிரி ஓடிக்கிட்டே வருது. தமாஷா சொல்லுவார் அவர் என்னை பார்த்து. முரட்டுக்காலை அல்லேருந்து ஆரம்பித்து அடுத்த படம் போடும்போது முதல்ல 2 பேர் போட்டுறோம் நாங்கள் லிஸ்ட்டில். ஒன்று உன் பேர், இன்னொன்று சில்க்கு பேர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி என் மேலே ஒரு வாஞ்சையை வச்சிருந்தவர். சரவணன் சாரோட பெருமையே என்னென்னா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருப்பார் அப்படின்னு யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அது ஒரு 40 பக்கத்து புக்கில் அடங்கிடும். இவ்வளோ தான் பேசியிருப்பார் அவர் லைஃப்லேயே. ஆனால் அவருடைய சைலண்ட் சாதனைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் போயிட்டே இருக்கு. உண்மையிலேயே செயல் வீரர்னா அவ்வளோதான். ஜென்டில்மேன்கிற வார்த்தைக்கு நீங்கள் நான் டிக்ஷனரியில் டெஃபினேஷன் கேட்டால் ஏவிஎம் சரவணன் தான் என்று சொல்லுவேன். எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு. முரட்டுக்காலை என்ற படம் இல்லை என்றால் எஸ்பிஎம்மும் இவரும் சேர்ந்து என்னை இங்கே குமரனோட சேர்ந்து இங்கே கொண்டு வரலைன்னா ஒய்ஜி மகேந்திராங்கிற நடிகனே கிடையாது. மாஸ்கிட்ட என்னை கொண்டு போய் இறக்கி விட்டது இந்த காம்பவுண்ட், அதுவும் சரவணன் சார். தொடர்ந்து அவருடைய படங்கள்லாம் பண்ணும்போது அவரோட எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எங்கள் தாயார் மேலே ரொம்ப மதிப்பு அவருக்கு. 1 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அவர் ஃபோனில் நான் அடிக்கடி பேசுவேன். அதுலேயும் பாருங்கள் அவருடைய மனசு. திடீர்னு ஃபோன் பண்ணுவார், என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே, எதாவது படம் எடுக்க போகிறீங்களான்னு கிண்டல் பண்ணுவேன். சாச்சா அதெல்லாம் விட்டாச்சுப்பா, நேற்று டிவியில் நல்லவனுக்கு நல்லவன் பார்த்தேன், அது எப்படியா அந்த கிழிஞ்சிது லம்பாடி லுங்கின்னு ஒரு வார்த்தையை சொன்ன நீ அப்படின்ட்டு 45 மினிட்ஸ் அந்த கதைகள் பேசுவார். பாராட்டுவார். யார் சார் பாராட்டுறாங்க இன்னைக்கு காலத்தில்? நம்ம பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே தவிர, எப்போவோ பண்ணதை இன்றைக்கி ஞாபகம் வச்சு நீங்கள் பாராட்டி அந்த படத்துக்கு நீங்கள் பெரிய தூண் தெரியுமான்னு பேசுகிற ஒரு என்ன ஒரு ஆத்மா அது. இந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம சொல்லவே வேணாம். இது சாந்தி அடைஞ்ச ஆத்மா. கடவுளின் இறைவனின் காலடியில் நேரடியாக போய் சேரும். அவர் எந்த இறைவனை வணங்கினாரோ அந்த இறைவன் காலடியில் நேரடியாக போய் சேரும். எத்தனை பேர் உருவாக்கியிருக்காரு. அண்ட் வாட் அ பிஸ்னஸ் மேன், வாட் அ சைலண்ட் பிஸ்னஸ் மேன். அவருக்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுதான் திரு சரவணன் அவர்கள். மறக்க முடியாது, அவர் மறக்க முடியாது, யாருமே மறக்க முடியாது. இந்த சைடு போகும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வரும். ஹீ வாஸ் பர்டிகுலர்லி வெரி க்ளோஸ் டு மீ. என்னோட ஃபோனில் டச் வச்சுருந்தார். ரைட் ஏஜ், இயற்கை, மறைந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இறந்தார்னு சொல்ல வார்த்தை எனக்கு வரல. இங்கே இருந்தார், மறைந்தார். என்ன மாதிரி பல நடிகர்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருந்த ஒரு நல்ல ஆத்மா. கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைய வேணும். எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும். வணக்கம். நிறைய பெரியவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா, நானும் அவங்க இருக்கிறப்போ இந்த காம்பவுண்டும் நடிச்சேன்றது ஒரு மெமரி இருக்குது. அது என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு ஞாபகம். அது சொல்ல போனோன்னா ஒரு இன்ஸ்டியூட்டு மூடிட்டாங்க. இனிமேல் அந்த ஒரு இன்ஸ்டியூட்டு புதுசாக வரவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கிடையாது. அவரோடையே முடிஞ்சிச்சு. அதில் நாங்களும் இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆத்ம சாந்தி அடையணும். அவங்க எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பார். அவர் எல்லாருக்கும் அவரோட ஆசீர்வாதம் இருக்கு. ஏவிஎம் 3 எழுத்து மாதிரி பணிவு, பண்பு, ஒழுக்கம், இது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் சரவணன் சார். இந்த மாதிரி அவர் கையை கட்டிட்டு நின்னா கூட நமக்கு அவரை கண்டா பெரிய மரியாதையும் பயமும் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய மாமனிதர் அவர். இன்னைக்கு கூட அவருடைய மறைவு செய்தி வாட்ஸ்அப்பில் வரும்போது இந்த லவ்விங் மெமரி ஆஃப் சரவணன் போட்டு கீழே த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் 313 போட்டிருந்தது. ஹிஸ் ரெஸ்பெக்ட் வில் நாட் லாஸ்ட். அதாவது கடைசி மரியாதை 3:30 மணிக்குன்னு, கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையவே குறையாது. அதுக்கான காரணம் அவர் மட்டுமே இல்லை, அவருடைய தகப்பனார் ஏவி மெய்யப்ப செட்டியார். என்ன மாதிரி கலைஞர்களுக்கு சினிமா தான் கடவுள். அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி. சரவணன் சாரும் அந்த மாதிரி தான். முரட்டுக்காலை படம் வந்ததுக்கு அப்புறமேல நான் சரவணன் சாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அது உங்க அப்பாவுடைய ஆன்மா இப்பதான் சாந்தி அடையுது. அதாவது நீண்ட நாட்களாக திரைப்படம் எடுக்காம முரட்டுக்காலை மூலமா மறுபடியும் ஏவிஎம் நிறுவனம் படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்பதான் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய
ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சரவணன் சாருடைய இழப்புன்றது இயற்கையோட கட்டாயம். அது ஒரு வகையில் ஈடு செய்ய முடியாத இருந்தா கூட இன்னொரு வகையில் அதை ஈடு செய்யலாம். இப்போ அவங்க குடும்பத்தார்ட்ட நான் பேசினது கூட மறுபடியும் ஏவிஎம் வந்து தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் சரவணன் சாருடைய போட்டோ போட்டு அவருக்கான அஞ்சலின்னு சொல்லிட்டு செலுத்தணும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் 100 படங்களாவது எடுக்கணும். என்ன மாதிரி மிக சாதாரண கலைஞர்கள் கூட வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு திரைப்படங்கள் எடுக்கும்போது ஏவிஎம் நிறுவனம் வந்து மிகப்பெரிய மரியாதைக்குரியது. பெரிய ஸ்டுடியோ இருக்கு. அதனால அவங்க தொடர்ந்து படம் பண்ணணும். அது மட்டும்தான் ஒரு சினிமா ரசிகனா, சினிமா கலைஞனா என்னுடைய வேண்டுதல். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பிஎம் சார் சொல்ல 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 நான் நிறைய பாலச்சந்தர் சார் சொல்லி, எஸ்பிஎம் சார் சொல்லி, சரவணன் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு நம்ப முடியாத விஷயம் என்னன்னா 1958 மாமியார் மெச்சிய மருமகள் படத்தில் அவர் வந்து இங்கே ஏவிஎம்ல பொறுப்பெடுத்துக்கிறாராம். அவங்க அப்பா கொடுத்து 1958 கிட்டத்தட்ட இப்போ 2-3 வருஷம் முன்னாடி உடம்பு கொஞ்சம் முடியாமல் போகிற வரைக்கும் தொடர்ந்து 66-65 வருஷம் மிகச்சிறந்த பண்பாளராக திரையுலகத்தில் கோலோச்சினவர், கோடம்பாக்கத்தில் கோலோச்சினவர் நம்ம மதிப்புக்குரிய திரு சரவணன் சார் அவர்கள். அதாவது சிறந்த பண்பாளர், பண்புனா என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவர். அதாவது வந்து நான் டைரக்டாக ஏவிஎம்ல படங்கள் டைரக்ட் பண்ணதில்லை, ஒரு தடவை பண்ணுற மாதிரி பேசி பண்ணலை. ஆனாலும் என்னோட ஒரு படத்துக்கும் நான் 3 தடவை 4 தடவை நேஷனல் அவார்டு வாங்கும் போதும் ஒரு நேஷனல் அவார்டுக்கும் ஒரே ஒரு கடிதம் தான் வரும். அது ஏவிஎம் சரவணன் சார்டன் தான் வரும். அவ்வளவு தூரத்துக்கு இண்டஸ்ட்ரியில் நேரடியாக தொடர்பு இருக்கோ இல்லையோ அவங்கள வந்து பாராட்டுறதும் உற்சாகப்படுத்துறதும். பல தடவை என்னுடைய படங்களை பார்த்துட்டு அவர் வந்து டிவியில் பார்த்துட்டுலாம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அதாவது நான் அதே மாதிரி அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். ரொம்ப நெருக்கமாக சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி எஸ்பிஎம் சாருக்காக ஒரு திடீர் குட்டி பாராட்டு விழா நான் இங்கே ஏவிஎம் ஸ்டுடியோலேயே மியூசியமில் பண்ணேன். அப்போ அந்த உடம்பு முடியாததோட 6 மாதம் முன்னாடி எஸ்பிஎம் சாருங்கிற அந்த அன்புக்காக ஓடி வந்து அவர் வீடு மேலே கீழே ஃபங்க்ஷன் நடக்குது வந்து அவ்வளோ முடியாததோட பேசினார். அதாவது வந்து மறக்க முடியாத ஒரு மாமனிதர், ஒரு பண்பாளர். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏவிஎம்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு தாத்தாக்கு. இவங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணது, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிறதே வந்து ஏவிஎம்மால தான் சொல்கிறதுல தப்பே இல்லை. சரவணன் ஐயாவுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு, இன்னமும் இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும், இன்னும் எப்படி வளரணும் அப்படின்னு. எங்களோட ஜென்ரேஷனில் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் பெட்டர் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயம் அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம். தாத்தா அப்பா 2 பேருமே ஏவிஎம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து சினிமாங்கிறத தாண்டி ஃபேமிலி 2 பேருமே ரொம்ப க்ளோஸ். ஸோ இன்னைக்கு மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு த என்டையர் ஃபேமிலி. அவரோட ஆசீர்வாதம் எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு என்றைக்குமே இருக்கும், எங்களோட ஃபேமிலிக்கும் என்றைக்குமே இருக்கும். இது வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் டு த என்டையர் ஃபேமிலி. அண்ட் ஜஸ்ட் ஹோப் தட் பிளெஸிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அனைவருக்கும் வணக்கம். ஏவிஎம் நிறுவனத்தில் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா டிசிப்ளின் என்ற ஒரு விஷயத்தை வந்து நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அதாவது யார் இன்விடேஷன் கொடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். ஸோ நீங்கள் அது அவருடைய படம் நான் வந்து ராஜா சின்ன ரோஜா நடிக்கும்போது அந்த ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது நின்றுட்டு இருந்தார். கிட்ட வந்தார், வந்துட்டு இந்த ஷார்ட்டை நீ இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஷார்ட்டில் இருக்கிற டிசிப்ளினை கூட சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். அவரை பிரிஞ்ச அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யாருன்னு தெரியுதா? அதாவது என்ன காஞ்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காஞ்சனா அம்மான்னு சொன்னாலும் சந்தோஷம், காஞ்சனான்னு சொன்ன தேவின்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் இங்கே வந்திருக்கிறது எங்கள் வீடு மாதிரி நினைக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோஸ்.
ஒன் ஆஃப் தி எஜமானிகளில் குமரன், முருகன், குஹன், சரவணன். இப்போ சரவணன் சார் வந்து ரொம்ப நெருங்கினவர். ஏன்னா 2 படம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. 2 படம் ஈஸ்மான் கலர் பிக்சர் அண்ட் திரிலோக் சந்தர் டைரக்டர், மிஸ்டர் SP முத்துராமன். எங்களாம் திருத்தறதுக்கு நாங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம். நான், ரவிச்சந்தர், கிருஷ்ணா எல்லாரும் கூட்டாக பண்ணிட்டு இருந்தோம் வேலை. இங்கே வந்து வீட்டுக்கு போகணும்னு தோணாது. இங்கே ஸ்டூடியோவில் வேலை பண்ணும்போது அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டது அப்படி ஒரு பெரிய நிறுவனம். அந்த எஜமான இருக்கிற மிஸ்டர் சரவணன் நம்ம விட்டு போயிட்டாருன்னு நாங்கள் நினைக்கல. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோண்டுகள்லாம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வண்டி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்குவா அப்படின்ட்டு தெரிஞ்ச பையன் ஆட்டோவில் டக்குன்னு சீக்கிரம் கொண்டு வந்துட்டான். அவனை பற்றி நான் சொல்லணும். டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் ஜாஸ்தி பேசுவேன். கேமரா MS மாருத்திராவ் சார். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே, இந்த டெக்னீஷியன்ஸ் இங்கே வேலை செய்த எல்லாருக்குமே நன்றி வணக்கத்துடன் ரொம்ப சந்தோஷமா, எனக்குள்ள சந்தோஷமா இன்னும் இருக்காங்க அவங்க பெரியவங்க முன்னோர்கள் நம்பிக்கை ஜென்மாந்தரம் நான் மறக்க மாட்டேன். வணக்கம். எளிமையே வலிமையாக கொண்ட AVM சரவணன் சார் அவரோட மறைவு வந்து திரைப்படத்துறையில் இருக்க அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் வந்து பெரிய இழப்பாக கருதுகிறோம். சிறு முதலீட்டு படங்களை எப்படி வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறத வந்து AVM நிறுவனம் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பாரம்பரியமான வரலாறு இருக்கு. சரவணன் சாரும் அதோட இது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போய் திரைத்துறையில் எப்படியெல்லாம் வியாபார நுணுக்கங்களை செய்யணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம். இது பல தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர். அவரோட இழப்பு வந்து திரைத்துறைக்கு மட்டுமில்ல, தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமில்ல, இந்த திரைத்துறை சமூகத்துக்கே வந்து பெரிய இழப்பாகும். ஏகப்பட்ட நடிகர்கள், பல லட்சம் குடும்பங்கள் இவங்களால வந்து வாழ்ந்திருக்கிறோம். அதில் இந்த எங்களுடைய நிறுவனமான தேனாண்டால் ஃபிலிம்ஸும் ஒரு அங்கம்தான். தந்தையார் ராமநாராயணன் அவர்கள் வந்து இந்த நிறுவனத்தோட சிவப்பு மல்லி, சூரக்கோட்டை செங்குட்டின்னு பல, அப்புறம் நாகதேவதைன்னு ஒரு அந்த காலத்தில் சிரஞ்சீவி வச்சு எல்லாமே வந்து பண்ணி எங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்க ஒளி ஏற்றிருக்காங்க. அவருடைய இழப்பை வந்து எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இறைவனை பார்த்துக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமான ஆளாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரித்து கூட நான் வந்து பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் வந்து அவர் ரொம்ப நேசிச்சிருந்தவர். முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பர் பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்டிச்சு சொன்னதை வந்து அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்து அதை கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோள் கொடுத்து நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த AVM சகோதரர்கள் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர், எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்து அவர் சந்திக்க முடியல. எங்கிட்ட பெரிய ஆதங்கமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சாருக்கு வந்திருக்கு. சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும் தினம் ஒரு தடவை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து
முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் அவர் குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியில் சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை. இந்திய சினிமாவின் அடையாளம், தமிழ் சினிமாவின் அடையாளம் சொல்லலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் நிறுவனம். அதாவது அந்த காலத்தில் நடிக்க நாங்கள் இந்த சேட்டலைட் இதெல்லாம் இல்லாதப்போ சென்னைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணுன்னு ஆசைப்படுறது இந்த ஏவிஎம்மோட உருண்டையை. அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே எப்படியாவது போயிட மாட்டோமா அப்படின்னு எல்லாருடைய கனவாகவும் இருந்தது இந்த ஏவிஎம் நிறுவனம். இன்னைக்கு சரவணன் சார் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையிலே எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்திய சினிமாவுக்கு அத்தனை ஹீரோக்களும் இந்த ஏவிஎம் நிறுவனத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இன்னைக்கு சரவணன் சார் நம்ம கூட இல்லை. இது சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம். உள்ளே நுழைய முடியுமா ஏவிஎம்குள்ளே அப்படின்னு இருக்க காலத்தில் உள்ளே வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். ஏவிஎம் நிறுவனத்திலே வந்து நானும் நடிச்சிருக்கேங்கிறது உண்மையிலே இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ஏவிஎம்மில் உள்ள முதல் படத்திலேருந்து ஜெமினி வரைக்கும் உள்ள அத்தனை படத்தையும் போட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்களும் போட்டு அத்தனை பேரையும் போட்டு கடைசியாக ஜெமினிங்கிற அந்த படத்தை போட்டு அதில் ஒர்க் பண்ண கலைஞர், இயக்குனர்னு சொல்லி அந்த பேனரில் வைக்கும் பொழுது உண்மையிலே அது என்றைக்கும் மறக்க முடியாது. ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணதும் சரி, அவங்க கூட பணியாற்றுறதும் சரி, அவருக்கு அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல். ஏவிஎம் சரவணன் அவர்களோடு என்னுடைய நட்பு அப்படின்றது ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக இருக்குது. அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ நிர்வாக பொறுப்பில் இருந்த போதிலிருந்து அவர் இத்தனை படங்களை தயாரித்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் அவரோடு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அதை தாண்டி ஏவிஎம் நிறுவனத்தினுடைய புதுமை பெண் படத்தில் பாரதி ராஜா இயக்கிய போது அந்த படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ஏவிஎம் சரவணன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடியோ அதிபராக இருந்தோம். பத்திரிகையாளர் எல்லார்ட்டையும் மிக எளிமையாக சகஜமாக பழகக்கூடியவர்னா அது ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவர் எப்போ நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்கலாம். அவருடைய கதவு அந்த அளவுக்கு திறந்திருக்கும். அவரை பார்க்கணுன்னு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் உடனே வர சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பண்பான மனிதர். எனக்கும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உண்டு. என்னுடைய முதல் படமான மண்வாசனை படத்தினுடைய 100வது நாளுக்கு அவர் தான் தலைமை தாங்கி நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் நான் தயாரித்த பல திரைப்பட விழாக்கள் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் நான் விழா நடத்தியிருந்தே இல்லை. இதெல்லாம் தாண்டி அவருடைய திரை வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சது. டூரிங் டாக்கீஸில் சாய் விசித்ரா அப்படின்ற நிகழ்ச்சி வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் முதல் பேட்டின்னா அது ஏவிஎம் சரவணன் பேட்டி தான். அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் உண்டு. தன்னுடைய சினிமா பயணத்தை முழுமையாக அதில் வந்து மிக அழகாக அவர் சொல்லியிருந்தார். அவரை இழந்தது வந்து தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அகில இந்திய ரீதியில் இந்திய பட உலகுக்கே மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தயாரிப்பாளர் எப்படி படங்களை திட்டமிட வேண்டும், கதை விஷயத்திலாம் எந்த அளவுக்கு பங்கு பெற வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். அவருடைய மறைவு தாங்க முடியாத ஒன்று. நன்றி.